உங்களோட விருப்பங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய, உங்களோட விருப்பங்களை நிஜமாக்கக்கூடிய ஒரு அற்புதமான மெத்தட் அண்ட் டெக்னிக் தான் இன்னைக்கான இந்த வீடியோ மூலமா நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. தொடங்குறதுக்கு முன்னாடி வணக்க நண்பர்களே, வெல்கம் பேக் டு growth factor தமிழ். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. ஆரம்பிக்கலாம். உங்க எல்லாருக்குமே ஈர்ப்பு விதி தெரியும். லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னா என்ன, அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை 100 மடங்கு பவர்ஃபுல்லா வேலை செய்ய வைக்கிற இன்னொரு விதி இருக்கு. அதுக்கு பேரு தான் லா ஆஃப் அசம்ப்ஷன். என்னுடைய அனுபவத்துல ஈர்ப்பு விதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முழுமையா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே லா ஆஃப் அட்ராக்ஷன் மிகப்பெரிய அளவுல வேலை செஞ்சிருக்கு. பட் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நம்முடைய கனவுகளை நிஜமாக்க முடியும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை நமக்குள்ள உருவாச்சு. எனக்குள்ளேயும் அது மிகப்பெரிய அளவுல உருவாகி இருந்தது. ஆனா அதை ட்ரை பண்ணும்போது நிறைய விஷயங்கள் இதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் நடந்துச்சோ அந்த மாதிரி நடக்கல. இந்த சிச்சுவேஷனை நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் லா ஆஃப் அட்ராக்ஷனை ட்ரை பண்ணும்போது இது தெரியாம இருந்தப்போ கூட எனக்கு நிறைய விஷயங்கள் நடந்துச்சு, நிறைய சக்சஸ் கிடைச்சது, நான் எதை அடையணும்னு நினைச்சு நான் ஃபோக்கஸ் பண்ணனோ அந்த விஷயங்கள் என்னால் அடைய முடிஞ்சுது. ஆனா இந்த சீக்ரெட் புத்தகத்திலையும் டாக்குமெண்ட்ரிலையும் அண்ட் லா ஆஃப் அட்ராக்ஷன் வீடியோஸ்ல சொன்ன மாதிரி நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ப்ராசஸ் அப்படியே கம்ப்ளீட்டா ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. இது ஏன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றதை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். உங்களுக்கே அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்திருக்கலாம். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னா அதை பத்தின அசம்ப்ஷன் அப்படிங்கிறது கரெக்டா இருந்துச்சு. லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒன்று இருக்கு, அது வேலை செய்யுது, ஓகே. பட் அதை நமக்கு சாதகமா வேலை செய்ய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம அதோட டெக்னிக்ஸ்ல மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டோம், மற்ற விஷயங்களை செய்யாம விட்டுட்டோம். இதுதான் அந்த ப்ராசஸ் மிகப்பெரிய அளவுல ஸ்லோ ஆனதுக்கான காரணம். எது எப்படியோ இந்த லா ஆஃப் அசம்ப்ஷனை மட்டும் சரியா புரிஞ்சுக்கிட்டு நீங்க சரியா பயன்படுத்த ஆரம்பிச்சீங்க அப்படின்னா ஈர்ப்பு விதி உங்களுக்கு சாதகமா வேலை செய்யும். லா ஆஃப் அட்ராக்ஷனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ப்ராசஸ் நடந்துச்சு இல்லைங்களா, அதை விட வேகமா உங்களுடைய ப்ராசஸை ஸ்பீட் அப் பண்ண முடியும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ரெண்டு விஷயம் தான். முதலாவது இதை புரிஞ்சுக்கோங்க, ரெண்டாவது இதை பயன்படுத்துங்க. லா ஆஃப் அசம்ப்ஷன் அப்படின்னா என்ன? எதையெல்லாம் உண்மை அப்படின்னு அனுமானிக்கிறீங்களோ அதையெல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்கும். இதுதான் லா ஆஃப் அசம்ப்ஷனோட சிம்பிள் டெஃபினிஷன். ஈர்ப்பு விதியை விட 10,000% நான் நம்புற ஒரு விஷயம் இந்த லா ஆஃப் அசம்ப்ஷன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்தை பிடிச்சா போதும் ஈர்ப்பு விதி உங்களுக்கு தானா வேலை செய்யும். ஆனா எல்லாத்துக்குமே ஈர்ப்பு விதியை சார்ந்து இருக்கும் போதுதான் அதோட ப்ராசஸ் ஸ்லோ டவுன் ஆகுது அண்ட் அந்த விஷயம் நமக்கு நடக்காம போகுது. இந்த லா ஆஃப் அசம்ப்ஷனை உங்க வாழ்க்கையில வேலை செய்ய வைக்கிறதுக்கான சிம்பிளான 3 ஸ்டெப் ப்ராசஸ் இருக்கு. ஸ்டெப் 1 என்ன அப்படின்னா, டெஃபினைட் சீஃப் எய்ம். நான் உங்களுக்கு ஒரு இமேஜை காட்ட போறேன். இந்த இமேஜ் உலக புகழ் பெற்ற ஒரு மனிதருடைய டெஃபினைட் சீஃப் எய்ம். அவர் வேற யாரும் இல்ல, the one and only ப்ரூஸ்லி. ப்ரூஸ்லிக்கு தத்துவார்த்த கருத்துக்களை படிக்கிறதும் சுய முன்னேற்றம் சார்ந்த நிறைய விஷயங்களை டெவலப் பண்றதும் எஸ்பெஷலி மைண்ட் செட்டை டெவலப் பண்றதை பத்தி அவர் ரொம்ப டீப்பா ஸ்டடி பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அப்படி அவர் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த டெஃபினைட் சீஃப் எய்மை பத்தி அவர் கேள்விப்படுறாரு. அவர் தன்னுடைய டெஃபினைட் சீஃப் எய்மை எழுதுறாரு. அதை எழுதும் போது இன்னைக்கு நமக்கு ஒரு ப்ரூஸ்லி தெரியும் இல்லைங்களா, அந்த மாதிரியான எந்த ஒரு நிலையிலையும் அவர் இல்லை. இத அவர் 1969 வருஷம் எழுதுறாரு. இதை எழுதி அவர் தீவிரமான முயற்சிகளை எடுக்கும்போது அவர் என்ன எழுதினாரோ அந்த எக்ஸாக்டான விஷயத்தை அவருடைய லைஃப்ல ப்ரூஸ்லி அச்சீவ் பண்ணாரு. ஸோ முதல் ப்ராசஸ் என்னன்னா, உங்களுடைய டெஃபினைட் சீஃப் எய்ம் என்ன அப்படிங்கிறத நீங்க உருவாக்கணும். என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா, உங்க மைண்ட்ல ஆல்ரெடி இருக்கிற ஒரு கோலை பத்தி நினைச்சுக்கோங்க. அந்த கோலை டெஃபினைட் சீஃப் எய்மா கன்வெர்ட் பண்ணுங்க. இந்த ஈர்ப்பு விதியை பத்தி நம்ம நிறைய கேள்விப்படும் போது எந்த இடத்துல தவறு செஞ்சிருப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க கேளுங்க, பெருசா கேளுங்க, பிரபஞ்சம் எல்லாமே கொடுக்கும், அதுக்கு பெருசு சிறுசு அப்படின்னு எதுவுமே கிடையாது அப்படின்னு நிறைய கதைகளை கேள்விப்படும் போது சரி கேட்போமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கற்பனை குதிரையை தட்டி விட்டு நமக்கு சம்பந்தமே இல்லாத ஆனா இதெல்லாம் இருந்தா நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்ட எக்கச்சக்கமான விஷயங்களை எல்லாம் நாம கேட்டு வச்சிட்டோம். அதெல்லாம் நடக்கணும்னு எதிர்பார்க்கவும் ஆரம்பிச்சிட்டோம். அதுவும் ஈர்ப்பு விதியின் மூலம் அது என்னை நோக்கி வரணும் அப்படின்னு எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இதுதான் நிறைய பேர் செஞ்ச மிகப்பெரிய தவறு. ஸோ அந்த தவறு நடக்காம இருக்கணும்னா ஆல்ரெடி உங்க மைண்ட்ல ஒரு மிகப்பெரிய இலக்கு இருக்கும், அதை அடையணும்னு இருக்கும். அந்த ஒரு விஷயத்தை டெஃபினைட் சீஃப் எய்மா கன்வெர்ட் பண்ணணும். டெஃபினைட் சீஃப் எய்ம் அப்படின்னா என்ன? உங்களுடைய வாழ்க்கையில அடையணும்னு நினைக்கிற மிகப்பெரிய ஒரு குறிக்கோள். அந்த குறிக்கோளை நீங்க
டிஃபைன் பண்றீங்க. அதாவது உங்களுடைய நோக்கத்தை அதுல வெளிப்படுத்தி இதுதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்க முடிவு பண்ணீங்களோ அதுல உங்களுடைய மனசை மிகப்பெரிய அளவுல தெளிவாக்கிக்கிறீங்க. அண்ட் அதுக்கு எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் ஆட் பண்றீங்க. இவ்வளவுதான். சோ இதை எப்படி பண்ணலாம்? முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்க மனசுல ஆல்ரெடி ஒரு விருப்பம் இருக்கும், அதை முதல்ல எடுத்துக்கோங்க. ஓகே, டைம் எடுத்துக்கோங்க, தனிமையில இருங்க, ஒரு நோட்டை எடுத்துக்கோங்க, நான் சொல்ற விஷயங்களை அப்படியே ஃபாலோ பண்ணி எழுதிக்கோங்க. உங்களுடைய மனசுல ரொம்ப நாளா இதை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு நோக்கம் இருக்கும். அந்த நோக்கம் என்ன அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. இதுதான் ஸ்டெப் 1. ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா, எவ்வளவு காலத்துக்குள்ளாக அதை அடையணும்னு நினைக்கிறீங்க. மூணாவது, அதற்கு ஈடாக நீங்க கொடுக்கணும்னு நினைக்கிற விலை என்ன. ப்ரூஸ்லி என்ன எழுதினாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் யுனைடெட் ஸ்டேட்ஸ்லயே மிகப்பெரிய அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகராக வரணும் அப்படிங்கிறத அவருடைய டெஃபினட் சீஃப் எய்மா எழுதுறாரு. அதற்கு ஈடா நான் என்ன கொடுப்பேன் அப்படின்னா, ஒரு நடிகனாக மிகப்பெரிய ஒரு எக்ஸைட்டிங் பெர்ஃபார்மன்ஸை நான் கொடுப்பேன். ஒரு நடிகனாக மிகப்பெரிய ஒரு தரமான நடிப்பையும் தரமான ஸ்டண்ட்டையும் நான் வெளிப்படுத்துவேன். அதுதான் நான் இதற்காக கொடுக்கிற விலை அப்படிங்கிறத எழுதியிருந்தாரு. நான் எப்போ ஆரம்பிக்க போறேன், இதை எந்த டைம்குள்ள அச்சீவ் பண்ண போறேன் அப்படிங்கிற வருடங்களை மென்ஷன் பண்ணியிருந்தாரு. 1970 ஆரம்பிச்சு 1980 நான் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை அடைய போறேன் அப்படின்னு எழுதியிருந்தாரு. அண்ட் என்னுடைய வாழ்க்கையை இதை அடையிறதுக்கு சாதகமான வாழ்க்கை முறையை நான் தேர்ந்தெடுத்து அந்த வாழ்க்கையை நான் வாழ போறேன் அப்படின்னு எழுதியிருந்தாரு. ஸோ உங்களுடைய அந்த டெஃபினட் சீஃப் எய்மை அடையிறதுக்கு நீங்க எந்த விலையை கொடுக்க தயாரா இருக்கீங்க அப்படிங்கிறத எழுதுங்க. அடுத்தது 4வது ஸ்டெப் என்ன அப்படின்னா, மேக் அன் இம்பர்ஃபெக்ட் பிளான். நீங்க ஒரு விஷயத்தை அடையணும்னு நினைக்கிறீங்க இல்லைங்களா, அதை அடையிறதுக்கு நீங்க என்ன திட்டம் வச்சிருக்கீங்க, என்னென்ன தொடர்ச்சியான செயல்களை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அதையெல்லாம் எழுதுங்க. அந்த பிளான் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, இம்பர்ஃபெக்ட்டா இருந்தா கூட ஓகே. இப்போ நம்ம எந்த நிலையில இருக்கிறோம், இதை ஆரம்பிக்கணும் அப்படின்னா முதல்ல எனக்கு என்ன வேணும், ரெண்டாவது எனக்கு என்ன வேணும், அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன், அதுக்கப்புறம் நான் கடைசியா என்னுடைய டெஃபினட் சீஃப் எய்மை அடையிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட் இல்லாத உங்களுக்கு தெரிஞ்ச ஆக்ஷன் பிளான்ஸை எழுதுங்க. இதுக்கப்புறம் 5வது ஸ்டெப் ரொம்ப முக்கியமானது. இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டா எழுதணும். அந்த ஸ்டேட்மெண்ட்டை உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எழுதுங்க. உங்களுடைய நோக்கத்தை அதில் வெளிப்படுத்தினா ஓகே. அதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு இல்ல அதெல்லாம் விட்டுருங்க. நம்ம சரியா எழுதியிருக்கிறோமா இல்லையா அதெல்லாம் விட்டுருங்க. எழுதுங்க, அவ்வளவுதான். எழுதும் போது இது சரியா இருக்குமா, இது தவறா இருக்குமா, நான் கரெக்டா தான் எழுதுறேனா அப்படிங்கிற சந்தேகமோ குழப்பமோ வேண்டாம். எல்லாத்தையும் தூக்கி ஓரம் வச்சுட்டு எழுதுங்க, போதும். என்ன எழுதணும்னா, நீங்க அடையணும்னு நினைக்கிற அந்த டெஃபினட் சீஃப் எய்ம் என்ன, அதை தெளிவா எழுதுங்க. அது ஒரு தொழில் ரீதியாக இருக்கு அப்படின்னா எவ்வளவு பணத்தை அடையணும்னு நினைக்கிறீங்க, அல்லது அது ஒரு வாழ்க்கை முறை சார்ந்த ஒரு இலக்காக இருக்கு அப்படின்னா எது மாதிரியான வாழ்க்கை முறையை வாழணும்னு நினைக்கிறீங்க, எப்போ நீங்க அதை ஆரம்பிக்க போறீங்க. நான் சொல்றது எப்போ அதை தீவிரமா ஆரம்பிக்க போறீங்க, அதை அடையிறதுக்கு எவ்வளவு வருடம் எடுக்கும், அல்லது எவ்வளவு வருடத்துக்குள்ளாக நீங்க அதை அடைய போறீங்க, அதை அடையிறதுக்கு ஈடாக நீங்க எந்த மதிப்பை எதை கொடுக்க போறீங்க, அதற்கான விலை என்ன அப்படிங்கறத எழுதுங்க. இது போதும். இதை எழுதிட்டீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் ரெடி. இப்போ அடுத்தது 3வது ஸ்டெப்புக்குள்ள நாம போக போறோம். இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஸ்டெப். சேஞ்ச் யோர் அசம்ஷன். உங்களுடைய அனுமானத்தை, உங்களுடைய நம்பிக்கைகளை மாற்றணும். அதுதான் இந்த 3வது ஸ்டெப். அதுக்கு நீங்க என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எழுதுனீங்க பாத்தீங்களா, அதை பத்திரமா ஒரு நோட்ல வச்சுக்கோங்க. முடிஞ்சா ஒரு சின்னதா ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி ஒரு கார்டை எடுத்துக்கோங்க. அதுல உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை எழுதுங்க. இதுக்கு பேரு கோல் கார்டு. இந்த கார்டை எப்பவும் உங்க கூடவே வச்சுக்கோங்க. தினமும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க படிக்கணும். இந்த ஸ்டேட்மெண்ட்டோட ஃபார்மேட் எப்படி இருக்கணும்னா, நான் அப்படின்னு போட்டுட்டு உங்களுடைய பேர் எழுதுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய டெஃபினட் சீஃப் எய்மை எழுதுங்க. உதாரணத்துக்கு ப்ரூஸ்லியோட ஸ்டேட்மெண்ட்டையே நான் படிக்கிறேன். ப்ரூஸ்லி ஆகிய நான் யுனைடெட் ஸ்டேட்ஸில் அதிகமான வருமானத்தை ஈட்டும் ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்க போகிறேன். அதற்கு ஈடாக மிகச்சிறந்த நடிப்பு திறனையும் மிகச்சிறந்த செயல் திறனையும் நான் ஈடாக கொடுக்கிறேன். 1970 ஆரம்பித்து 1980 வருடத்திற்குள்ளாக நான் உலக புகழ் பெற்ற ஒரு நடிகனாக மாறியிருப்பேன். என் வசம் 10 கோடி யுஎஸ் டாலர்கள் இருக்கும். இதை அடையும் பொருட்டான இதற்கு இணையான ஒரு வாழ்க்கை முறையை நான் மகிழ்ச்சியாக ஏற்று அந்த வாழ்க்கை முறையை வாழ்வதற்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். இதுதான் ப்ரூஸ்லியோட ஸ்டேட்மெண்ட்.
ஸ்டேட்மெண்ட், அதுக்கு கீழே அவர் ஒரு கையெழுத்து போட்டிருப்பாரு, அதுக்கப்புறம் டேட் போட்டிருப்பாரு, 1969 நான் இதை எழுதினேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் ப்ரூஸ்லியோட கோல் கார்டு. இதை கைப்பட எழுதி எப்பவும் உங்க கூடவே வச்சுக்கிட்டு தினமும் காலையிலையும் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடியும் இதற்கு நடுவில் எப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ ஜஸ்ட் அதை எடுத்து பாருங்க, அதை படிங்க. இதுக்கப்புறம் நீங்க ஒரு முக்கியமான விஷயத்தை பண்ணணும். என்ன அப்படின்னா, உங்களுடைய அடையாளத்தை நீங்க மாற்றணும். அதற்கான ஒரு பயிற்சி தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க திரும்ப திரும்ப படிக்கிறது. இதை படிக்கிறதுனால உங்களுடைய மனசுக்கு உங்களுடைய இலக்கு என்ன அப்படிங்கிறத நீங்க ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பீங்க. ஒரு விஷயத்துல நீங்க அதிகமா ஃபோக்கஸ்டா இருந்தீங்கன்னா அந்த விஷயத்தை செய்யறதுக்கான சாத்தியக்கூறுகளை அதிகப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். அந்த காலத்திலேயே ப்ரூஸ்லி இதை ஃபாலோ பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, அவருடைய காலத்துல இன்னைக்கு நமக்கு இருக்கிற டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அந்த அளவுக்கெல்லாம் இல்லை. இன்னைக்கு நமக்கு எவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு. காலையில ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறோம், நைட்டு தூங்க போகும்போது தான் அடடா மறந்துட்டுமே அப்படின்னு நமக்கு ஞாபகம் வருது. நம்மளுடைய கவனத்தை சிதறடிக்கக்கூடிய கவன சிதறல் நிறைந்த இந்த காலகட்டத்தில் உங்களுடைய இலக்குகளை நீங்க ரொம்ப தீவிரமா ஃபோக்கஸ்டா இருக்கிறது ரொம்ப 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 முக்கியம். உங்களுடைய அடையாளத்தை, உங்களுடைய ஐடென்டிட்டியை மாற்றணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நீங்க யாருன்னு உங்களை பத்தி நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த நம்பிக்கையை மாற்றணும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு தொழில் முனைவோர், அல்லது நீங்க ஒரு நடிகர், அல்லது நீங்க ஒரு சிறந்த மேடை பேச்சாளர், இந்த மாதிரிலாம் நீங்க நினைச்சுக்கலாம். இதெல்லாம் உங்களுடைய ஐடென்டிட்டி. இந்த அடையாளம் இருக்கு இல்லைங்களா, இந்த அடையாளத்தை வலிமையாக்கணும், அதை நீங்க நம்பணும், அந்த நபரா நீங்க ஒவ்வொரு நாளும் வாழணும். பட் நடிக்க கூடாது, ரொம்ப முக்கியம். நிறைய பேர் சொல்ற மாதிரி நீங்க பணக்காரன் ஆகணும்னா பணக்காரன் மாதிரி உங்களை நினைச்சுக்கோங்க, பணக்காரன் மாதிரி வாழுங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு நிலையில் இல்லாதப்போ அந்த மாதிரி உங்களால உண்மையாகவே வாழ முடியாது. ஆனா பணக்காரன் ஆகணும்னா உங்க நிலையில் இருக்கக்கூடிய பணக்காரன் ஆகக்கூடிய ஒரு தகுதி படைத்த ஒரு மனிதன் எப்படி நடந்து கொள்வாரோ அப்படி நடந்துக்கணும். அதுதான் இதனுடைய உண்மையான அர்த்தம். பணக்காரன் மாதிரி செலவு பண்றது இல்ல. இந்த இடத்துல கன்சப்ஷன் கிடையாது, செலவு செய்யறது கிடையாது, கிரியேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணணும். உங்ககிட்ட ஒரு விஷயம் இல்லைன்னா அதை உருவாக்கணும். உங்ககிட்ட இல்லாத ஒரு விஷயத்த அனுபவிக்கிறதா நினைச்சுக்க கூடாது. அப்படி நினைச்சு உங்களை நீங்களே ஏமாத்திக்க கூடாது. இப்போ உங்களுடைய அடையாளத்தை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஒவ்வொரு நாளும் மாத்திர அந்த செயல்ல ஈடுபட்டுக்கிட்டே இருக்கணும். என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலாவது உங்களுடைய நம்பிக்கைகளை மாற்றணும். அதற்கு நீங்க என்ன பண்ணணும்னா, இப்போ நீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்கை எழுதியிருக்கீங்க இல்லைங்களா, அந்த இலக்கை அடையிறது குறித்ததான உங்களுடைய நம்பிக்கை என்னன்னு கேளுங்க. அந்த நம்பிக்கை பாசிட்டிவா இருந்துச்சுன்னா ஓகே, நெகட்டிவா இருக்கு, சந்தேகம் இருக்கு, பயம் இருக்கு அப்படின்னா நீங்க தொடர்ச்சியாக உங்க மனசுல அந்த நம்பிக்கையை வலிமையாக்கும் விதமான சில ப்ரூஃப்ஸை நீங்க உங்க மனசுக்கு காட்டணும். உதாரணத்துக்கு, நீங்க மிகப்பெரிய ஒரு நடிகன் ஆகணும்னு நினைக்கிறீங்க, அந்த நடிப்பை நீங்க வெளிப்படுத்தும் போது அது அந்த அளவுக்கு தரம் வாய்ந்ததாக இல்லை அப்படின்னா தொடர்ச்சியா நீங்க என்ன பண்ணணும், நடிப்பு அப்படிங்கிற அந்த பயிற்சியை எடுத்து எடுத்து நடிப்புங்கிற கலையை உங்களுக்குள்ள கொண்டு வரணும். பயிற்சியின் மூலமாக நீங்க செய்ய 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 இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. உங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்க தொடர்ச்சியாக பார்க்க பார்க்க நம்ப உங்க மனசுக்கு நீங்க ப்ரூஃபை காட்டிக்கிட்டே இருக்கீங்க. இப்போ உங்களுடைய நம்பிக்கைகள், இதெல்லாம் என்னால முடியுமா அப்படிங்கிற நிலையிலிருந்து என்னால் முடியும், அதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்புவீங்க. இப்போ ஈர்ப்பு விதி எப்படி வேலை செய்யும் தெரியுங்களா? உங்களால முடியாது அப்படின்னு இருந்த சிச்சுவேஷன்ல இருந்து வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க நம்பும் போது பிரபஞ்சம் உங்களுக்கு வாய்ப்புகளை கொண்டு வந்து கொடுக்கும். அந்த வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்த ஆரம்பிக்கணும். இந்த கட்டத்துல இருந்து தான் ஈர்ப்பு விதிங்கிறது உங்களுக்கு செயல்படும். அதுக்கப்புறம் உங்களுடைய சிந்தனைகளை மாற்றணும். எப்படி சிந்திக்கணும், உங்க இலக்குகளை எந்தெந்த விதத்துல அடையலாம், அதற்கான திட்டங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு நம்ம இன்னைக்கு என்ன பண்ணலாம், நாளைக்கு என்ன பண்ணலாம், அடுத்த மாசம் என்ன பண்ணலாம், யாரை சந்திக்கலாம், அவங்கள சந்திச்சா என்ன நடக்கும், நாம செய்யணும்னு நினைக்கிற விஷயத்தை இன்னும் எப்படி பெட்டரா பண்ணலாம், இன்னும் அதை எப்படி கிரியேட்டிவா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பத்தி சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த ரெண்டு விஷயத்த பண்ணினீங்க அப்படின்னா உங்க மைண்டை நீங்க பாசிட்டிவா ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அடுத்தது மூணாவது ப்ரொக்ரெஷன், முன்னேற்றம் அடைந்து கொண்டே போகணும். உங்க நம்பிக்கையை முன்னேற்றணும்னா என்ன பண்ணணும், உங்க நம்பிக்கையில உங்களுடைய பிலீஃப் சிஸ்டம்ல ப்ரொக்ரெஷனை, முன்னேற்றத்தை கொண்டு வரணும்னா என்ன பண்ணும். நம்ம முன்னாடியே நான் சொன்னேன், நீங்க நடிகன் ஆகணும்னா நடிப்பை தொடர்ச்சியாக நீங்க பயிற்சி பண்ணிக்கிட்டே வரணும். அதை பத்தி நீங்க கத்துக்கணும். அதுக்கு ஏதாவது கிளாஸஸ் போகணும்னா கிளாஸஸ் போகணும், மென்டார்ஸை நீங்க சந்திக்கணும், அது சார்ந்த மனிதர்கள் கிட்ட நீங்க பேசணும், கனெக்ட் ஆகணும். அதுக்கப்புறம் நீங்க அதை தொடர்ச்சியா பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். பயிற்சி பண்ண பண்ண நம்ம முன்னேறிக்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ள உருவாகும். இதுதான் பிலீஃப் சிஸ்டத்துல நீங்க உருவாக்குற ப்ரொக்ரெஷன். இப்போ உங்களுடைய சிந்தனையில ப்ரொக்ரெஷனை உருவாக்கணும். உங்க சிந்தனை ஒரே மாதிரி
இருக்கக்கூடாது, அது முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். அதை எப்படி பண்றது? அது சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், தொடர்ச்சியா கத்துக்கிட்டே இருக்கணும். நீங்க எதை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஏற்கனவே அடைஞ்சவங்க எப்படியெல்லாம் அதை அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதை எந்தெந்த விதத்துல உங்களால பண்ண முடியுமோ அதெல்லாம் நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும். தொடர்ச்சியா லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்க எதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது சார்ந்த விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். இதை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய சிந்தனை ஆட்டோமேட்டிக்கா மாறும். இதை பண்றதுக்கு முன்னாடி நாம இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சுதான் நீங்க ஒரு திட்டம் போட்டிருப்பீங்க. நம்ம ஒரு ஸ்டெப் பார்த்தோம் இல்லைங்களா, இதுக்கு முன்னாடி இம்பர்ஃபெக்டான ஒரு பிளானை கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அது ஏன் இம்பர்ஃபெக்ட் பிளானை கிரியேட் பண்ணுங்கன்னு நான் சொன்னேன்னா, நீங்க முதல் முறையாக நீங்க உங்களுடைய பிளான்ஸை எழுதும் போது உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வச்சுதான் நீங்க எழுதியிருப்பீங்க. உங்களுக்கு இப்போ என்ன தெரியுமோ அது உங்களுடைய மிகப்பெரிய நீங்க நினைக்கிற அந்த இலக்கை அடையிறதுக்கு போதுமானதாக இருக்காது. நான் திரும்பவும் சொல்றேன், இப்போது இருக்கக்கூடிய உங்களுடைய சிந்தனைகளும் திட்டமும் உங்களுடைய நம்பிக்கைகளும் நீங்க எதை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதை அடையிறதுக்கு போதுமானதாக இருக்காது. போதுமான நம்பிக்கைகளையும் சிந்தனைகளையும் திட்டங்களையும் நீங்க உருவாக்கணும். சோ தொடர்ச்சியா நீங்க இதை பண்ண உங்களுடைய இம்பர்ஃபெக்டான பிளான் கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிக்கல் பிளானா மாறும். உங்களுடைய பிராக்டிக்கல் பிளான் அடுத்த கட்டமா பெர்ஃபெக்ட் பிளானா மாறும். உங்களுடைய பெர்ஃபெக்ட் பிளான் இருக்கு பாத்தீங்களா, இது நீங்க எதை அடையணும்னு நினைச்சீங்களோ அதை அடையிறதுக்கான பாதையை உங்களுக்கு காட்டி கொடுத்துடும். இந்த ஸ்டேஜுக்கு வர வரைக்கும் உங்களுக்கு ஈர்ப்பு விதி நிறைய வாய்ப்புகளை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். இந்த ப்ராசஸ்ல நீங்க போய்கிட்டே இருந்தா மட்டும் போதும், ஈர்ப்பு விதி தன்னால வேலை செய்யும். ஸோ இன்றே முடிஞ்ச இப்பவே அந்த டெஃபினட் சீஃப் எய்மை எழுதுங்க. நண்பர்களே, இதை நம்புங்க. இது எந்த விதமான மூட நம்பிக்கையும் கிடையாது, கண்கட்டி வித்தையும் கிடையாது. இந்த ப்ராசஸை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இது உங்களை அச்சீவ்மெண்ட்டுக்கு நேராக கூட்டிட்டு போற பிராக்டிக்கலான பாத்து தான் இது. ஸோ இதை நம்பி எழுத ஆரம்பிங்க. நிச்சயமா இது உங்க வாழ்க்கையில நிறைய மேஜிக்கை நிகழ்த்தும். உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கணும், மேஜிக் நடக்கணும்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க. நீங்க தான் அந்த மெஜிஷியன், நீங்க தான் அந்த அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய மெஜிஷியன். நீங்க உங்களுடைய ஓன் மேஜிக்கை உருவாக்குங்க, அதை மற்றவங்க பார்க்கட்டும். நீங்க ஒரு மெஜிஷியன் அப்படிங்கிற உங்களுடைய அடையாளத்தை நீங்க மறந்துருக்கிறீங்க. அந்த அடையாளத்தை உருவாக்குங்க, உங்க வாழ்க்கையில மேஜிக் நடக்கும், அதுவும் நீங்க செய்வீங்க. நண்பர்களே, ஐ ஹோப் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல வேல்யூ ஆட் பண்ணியிருக்கும் அப்படின்னு நம்புறேன். growth factor தமிழ் சேனலுக்கு நீங்க புதியவராக இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல ஏற்கனவே போட்டிருக்கிற மற்ற வீடியோஸை பாருங்க. தொடர்ச்சியாக வரக்கூடிய வீடியோஸையும் பார்த்துக்கிட்டே இருங்க. உங்க வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய கருத்துக்கள் தொடர்ச்சியாக இந்த சேனல்லையும் வந்துகிட்டே இருக்க போகுது.